பண்ணு ஜாலியா இருக்கணும் லைஃப்னா இதான் வாழ்க்கை ஜாலியா இரு என்ஜாய் பண்ணு நல்லா என்ஜாய் பண்ணு Hello broskis, welcome back to another video. Welcome back to Reddit recap. இத Reddit recap னு சொல்றதா இல்ல IPL recap சொல்றதான்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே என்ன கிரிக்கெட் பத்தி பேசாதறான்னு சொல்ற கும்பல் வெறும் கிரிக்கெட் பத்தியே பேசியிருக்காங்க Reddit ஃபுல்லா. அந்த அளவுக்கு CSK பேச வச்சிருக்குன்றதா உண்மை. அது தப்புதான். ஒரே ரேண்டிங் தான், யாரை பார்த்தாலும் எங்க போனாலும் CSK ஃபேன்ஸ் ஆர் ரேண்டிங் தேர் ஹார்ட் அவுட் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். எனக்கு ஒரு நாள் டே ஒன் ஸ்பை அஸ் அ CSK ஃபேன் அப்படின்னு லைவ் ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்தா கூட என்னால் முடியலை. 4 மணி நேரம் அந்த மேட்சை பார்க்கறதுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கு. பார்த்தீங்கன்னா உடனே 2 hours ஆக போட்டிருக்காரு. ஐயோ ஜேகே அந்த லைவ் ஸ்ட்ரீமை தூக்கி உள்ள வச்சுட்டு ஒழுங்காக கண்டென்ட் போடியாரு. எனக்கும் முடியல, என்னால் நான் பேசாமல் RCB மேட்ச் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடலான்ற அளவுக்கு என்னால் முடியலப்பா. எனக்கு ஐ வாண்ட் டு see good matches. CSK win or lossன்றதுலாம் மேட்டர் இல்லை. பஞ்சாப் மேட்ச் ஆச்சு கொஞ்சம் க்ளோஸாக போச்சு. இட் வாஸ் ஃபன் டு லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் இட் வாஸ் ஃபன் டு வாட்ச். நீங்கள் எந்த டீமாக இருந்தாலும் 2 டீமுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் அடிகள் இருந்தது. RCB CSK எல்லாம் சரி விடுங்க, நீங்க புலம்புறத பார்க்கலான்னு வந்தா நான் புலம்பிட்டு இருக்கேன். சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஜெமி ஓவர்டன் பி லைக் ஃபுல்லா கிரிக்கெட் தான் நண்பர்களே. நம்ம சப்ரெடிட் ஃபுல்லா கிரிக்கெட்டா இருக்கு இன்னைக்கு. சரி விடுங்க, டாப் வீக்கில் போயிடலாம், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா செய்வினையான் ஜனநாயகன் போஸ்ட்பான் டு AKS unofficial announcement without announcement. அடியே OG is back. உங்களுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையா தெரியுதுல்ல? Our expectations for you were low but holy. அதாவது ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் கம்மியாகுது, எல்லாருக்கும் கம்மியாகுது. ஆனா அதை விட நான் பெர்ஃபார்ம் பண்றேன் பண்றாங்க பாருங்க. 250 250 அவங்க அடிக்க விட்டுருக்காங்க. ஒருத்தனால முடியாதனால பண்ணாம இல்ல, அவனால பண்ண முடியல. இழுத்து பிடிச்சிருந்தா 220 தாண்டி இருக்காது ஸ்கோரு. சேஸ் பண்ணிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஒரு டீமாவே இல்லங்க இவங்க. நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன் ப்ரோ. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ CSK இதெல்லாம் பண்ணா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்லாம் வந்தேன். நான் நேத்து வீடியோ எடுக்கிறதா இருந்தது. நேத்து நைட்டு மேட்ச்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது டீம்ல தோனி வந்தாலும் சரி, பிரேவிஸ் வந்தாலும் சரி, இவங்க டீமாவே ஆடலன்றதுதான் உண்மை. போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. அன்சுல் கம்போஜ் ஓவர்டன் ஒருத்தன் கூட போய் பேச மாட்டான். போய் ஏதாச்சும் தம்பி கொஞ்சம் தட்டி கொடுக்கணும், இல்ல என்னதான்டா பண்ற, ஏதாச்சும் ஓகே பரவாயில்ல, ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லல. ருத்துராஜ் சொல்லனா பரவாயில்ல, ருத்துராஜுக்கே ஒருத்தர் சொல்லணும்ன்றது வேற விஷயம். ஏன்னா அவனே அங்க ஒரு விக்டிமா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கும் யாரும் சொல்லல, அவனும் போய் சொல்லல. யாருமே யாரு கூடயும் ஒரு கம்யூனிகேஷனே இல்ல. அங்க அவங்கள பார்த்தா அவங்க மனுஷன் மாதிரி ஆடுறாங்க. என்னால முடியலடா எப்பா. ஒரு நாள் தான்டா CSK ஃபேன் ஆகுது. I want this team to do well end of the day. அது லாஸா இருந்தாலும் சரி, வின்னா இருந்தாலும் சரி. அதோட IPL ஓட ட்ரேட்மார்க்கே CSK MI doing well. அப்புறம் RCB எப்பயுமே ஜெயிக்காதுன்றதா அதோட இதுவே. RCB ஜெயிச்சிருச்சு போன வருஷம். ஸோ அது காலி ஆயிடுச்சு. இந்த ட்ரோபி ஜோக்ஸ் போட முடியாது. இன்னொரு பக்கம் 2 டீம் நல்லா ஆடிட்டு இருந்த டீம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். லீகே ஒரு மாதிரி அன்இன்ட்ரெஸ்டடா பாக்குறாங்க எல்லாரும், வேற வழி இல்லாம. அது போக இந்த LSTGTன்னு அவங்க போட்டு சூற மொக்க பண்ணி 8 டீமே இருந்திருக்கலாம். 8 டீமே இருந்திருந்தா இன்னும் வரைக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம். பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். சச் ஹம்பிளிங் மேட்ச் டு ஸ்டார்ட் ஆகுது. இது 7 days ஆகும் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம். 27 கஷ்டப்பட்டு அடிச்சாங்க, அது வேற விஷயம். 100 ஆல் அவுட் ஆக வேண்டியது. அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் விட்டாங்கன்னு என்னால முடியலப்பா எப்பா. அம்மா மட்டும் கரெக்டான நேரம் வராம இருந்திருந்தா மாதிரி அந்த கேட்ச மட்டும் பிடிச்சிருந்தான்னு எல்லா மேட்சும் பேச வைக்கிறாங்க. அந்த சிறப்பு தொப்பி மட்டும் சிறப்பு தொப்பி. Did Ritu pull off the biggest scam as captain in CSK? நான் மறுபடியும் சொல்றேன், கேப்டன்சி மட்டும் பிரச்சனை இல்லை, கேப்டன்சியும் ஒரு பிரச்சனை தான். The glory days are over, I guess, my dear fellow Makans. உள்ளதான் இருக்கு, தோண்ட வருது. 11 hours ago, 2 hours ago, 1 week ago, 2 days ago, ஒரு மேட்ச் முடியறப்போ ஒரு 5 போஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது. Hemant Badani did expose it last year with saying out loud about how much of a failure Stephen Fleming has been as a coach. Man hasn't won anywhere expectations. அது ஒரு முக்கியமான விஷயம். கோச் எனக்கு இந்த டீமே ஃபுல்லாக களைச்சி போட்டு கோரை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு இருந்து ஆரம்பிக்கணும். இதே தான் போன வருஷம் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த வருஷம் மறுபடியும் பண்ணணும், வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனால் 14 crores ஒருத்தர் இல்லை, ஒரு 4 crores ஒருத்துக்கு அவ்வளோ கொடுக்கலாம். இப்போ சர்ஃப்ராஸ் கான் 25 லட்சத்துக்கே அவ்வளோ ஆடுறான்னு போது அவ்வளோ தேவையில்ல. அது போல ஒரு பவுலர் இருந்தால் போதும்.
நீ அதான் சொல்றேன், நீ என்ன வேணா நீ காம்பினேஷன் வை, வந்த கேட்ச் பிடிக்கணும்ல, அதான முக்கியம். நீ பேட்டிங் சரி பண்ணா, போலிங் சரி பண்ணா, இந்த ஃபீல்டிங் வச்சு நீ ஒண்ணுமே சரி பண்ண. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. இதுல என்ன சோகமான விஷயம்னா, இப்பதான் இப்ப இவர் போட்டிருக்காரு பாருங்க, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தான் பிரச்சனை, கேப்டன்சி மெட்டீரியல் இல்ல, சன்ஜோசஸ் கேமர்ஸ் அது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி சில பேர் தான் கால் அவுட் பண்றாங்க. முக்காவாசி ஃபேன்ஸ் இன்னும் வரைக்குமே வந்து 5 ட்ரோபி வச்சிருக்கோம், 5 ட்ரோபி வச்சிருக்கோம், 2010 ஜெயிச்சோம் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு ரீல் பார்த்தேன் நான், எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த சிஎஸ்கே ஆர்சிபின்றது ஒரு பக்கம் வந்து லைக் இது ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் ஒன்று நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். 2 சைடுமே இது சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஒரு சைடு மட்டும் சொல்ல முடியாது. போன வருஷம் வந்து ஆர்சிபி சிஎஸ்கே நடக்கும்போது நான் பெங்களூர்ல இருந்தேன். அங்கதான் நடந்தது 2வது மேட்ச் நடக்கும்போது. கடைசி ஓவரில் தூபே ஏதோ 6 அடிக்கணும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் பால் அடிக்க மாட்டான், தோத்துருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து வெளியே டிவிலாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஹோட்டல்ஸ்லாம் அங்க வெளியே பார்ப்பாங்கள எல்லாம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா க்ளோஸான கேம். அங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமா இருந்தாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருந்தாங்க. பெங்களூர் ஜெயிச்சிருச்சு. இங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வெளியே நடமாடும். நல்ல வேலை நான் சிஎஸ்கே ஜெர்சி அன்னைக்கு போடல. நான் சும்மா ரேண்டமா உட்காந்து நான் சப்போர்ட் கூட பண்ணாம அப்படியே பார்த்துட்டு வந்தவன். போய் கத்திக்கிட்டே போறானுங்க, ஆர்சிபி ஜெர்சி போட்டு வரவெல்லாம் கத்துறானுங்க. இப்ப நான் அன்னைக்கு சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்தா, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவே இருந்தாலும் என் முன்னாடி வந்து கத்தி என்ன வம்புழுத்துட்டு தான் போயிருப்பான், என்ன ஹராஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பான். இப்போ எம்ஐ சிஎஸ்கே ஃபைட்டா இருந்தாலும் சரி, இல்ல சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைட்டா இருந்தாலும் சரி, டு சம் எக்ஸ்டென்ட் ஃப்ரெண்ட்லி பேண்டர் தான். இப்போ நானும் என் ஃப்ரெண்ட் இருக்கோம்னா நானும் கலாய்ச்சிப்போம், அது வேற. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் அந்த மாதிரியான சண்டையா இல்லை. இது இங்க நடக்கிறத விட்டுருங்க. இந்த கர்நாடகால நீங்க அங்க இருந்தீங்கன்னா தெரியும். நேத்து கூட பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி போட்டுட்டு இருக்கான் டிஜே அஃபீஷியல். அங்க இருக்க ஸ்டேடியம்ல அதை சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இட் வாஸ் நெவர் அபவுட் சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபார் தெம். அதை நான் ஜென்ரலாவே சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்தேன், எனக்கே நடந்தது அது. நான் சிஎஸ்கே ஜெர்சி போடலன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன் இன்னைக்கு. அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா உன் ஃப்ரெண்டை நீ கலாய்க்கிற, ஓகே, எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சி நீ கலாய்க்கிற, அந்த அளவுக்கு என்ன இவங்களுக்கு வந்து கோவம் வன்மோன்றது புரியல எனக்கு. ஏன்னா இட் வாஸ் நாட் அபவுட் ஸ்போர்ட்ஸ், இட் வாஸ் நாட் அபவுட் டீம் வின்னிங். அவனுங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம தோக்கணும்னு நினைக்கிறானுங்க. நம்ம என்ன சேர்க்கிறேன்னா இட் வாஸ் நாட் அபவுட் சிஎஸ்கேன்றதா மேட்டர். அங்க சொல்றேன், இங்க வந்து நம்ம சண்டை போடுறது எல்லாம் வேற விஷயம். அண்ட் இந்த லாலிபாப் ஜோக்ஸ், பொம்பளை கப்புன்னு சொன்னதெல்லாம் வந்துமே நாட் ஜஸ்டிஃபையபிள். லாலிபாப் ஜோக்ஸ் கூட ஓகே, ஜோக்குன்னு சொல்லலாம். அந்த பொம்பளை கப்பெல்லாம் வந்து இட் வாஸ் டாக்ஸிக். அதை விட்டுட்டு அது போக இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறவன்ட்டெல்லாம் போய் லாலிபாப் எடுத்து காமிச்சது போன வருஷம்லாம் பண்ணாங்க. எவ்வளவு போன வருஷம் பண்ணாங்க, 2024லயும் பண்ணானுங்க. இப்ப என்னடான்னா 2024ல இருந்து சிஎஸ்கே தோத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த எலிமினேட் ஆனதுல இருந்து ஆர்சிபி தான் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுது 4 மேட்ச். இப்பயும் போயிட்டு வந்து தேவையில்லாம வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நான் ஒரு ரீல் பார்த்தேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. எனக்கு ஆக்சுவல் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே அது டென்ஷன் ஆகணும். 18 வருஷம் நீங்க ஜெயிச்சீங்க, நாங்க தான் பேசுவோம், கப் அடிச்சிட்டு பேசுங்கடான்னு சொன்னீங்க. கப் அடிச்சிட்டோம். இப்போ நீங்க வந்து ஓவரா பேசக்கூடாது. என்ன பண்ணீங்க? பேசக்கூடாது. நீ 4 கப்பு வாங்கின 5 கப்பு, இந்த ஃபைனலே நீ கம்பேர் பண்ண முடியாது. நீ எப்படி கம்பேர் பண்ண போற? உன் ஃபைனலே நீ மொத்தம் வந்து 4 பேசக்கூடாது. என்னன்னா வந்து ஒரு ரீல்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு, பப்ளிக் ரிவ்யூல வந்து போன வருஷம் எல்லாரும் வந்து லாலிபாப்னு சொன்னீங்க, கப் அடிச்சுட்டு பேசுங்கடான்னு சொன்னீங்க, இப்போ நாங்க அடிச்சிட்டோம், நீங்க ஓவரா பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஓவரா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு, நான் பேசக்கூடாதா சொல்லி அவர் பேசுறாரு கத்துக்கிட்டு, நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாகி பேசுறாங்க. பேசக்கூடாது, பேச முடியாது. அதாவது அப்படி நீங்க பெருமையா தான் பேச போறீங்கன்னா நீங்க ஃபைட்டுக்கே வரக்கூடாது, மேட்சே பார்க்க கூடாது. 2025 விட்டுருங்க, பெருமையா பேசிட்டு உட்கார வேண்டியதான். ஒரு டீம் ஃபேனா இருக்கீங்கன்னா எவ்வளவு ஃபம்பிள் பண்றாங்க, அதை கேள்வி கேட்கறத விட்டுட்டு, டீமை சரி பண்றதை விட்டுட்டு, உன்னை ஜெயிக்கிறவன்ட்ட போய் சண்டை போட்டு என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கிறவன் பேசதான் செய்வான். இப்ப கூட வந்து நான் இப்ப சத்யா இருக்கான், வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து ஆர்சிபி தான் கப்பு ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் போய் சொல்லலாம் பஞ்சாப் ஜெயிக்கும்டா அப்படின்னு, எனக்கு தோணுதுதான். ஆனா நான் சொல்லல. ஏன்? போன வருஷம் போய் தோத்துருக்கோம் போது நம்ம பேசக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் பேசணும். அவன் கிட்ட அடி வாங்கி தோத்துக்கிறோம், அவன் 1000 பேசுவான், கேட்டுதான் ஆகணும். நல்ல மாண்டில ஏத்திக்கோ. அவன் ஆச்சு ஸ்டேஜ்ல நீ பேசு.
அதை விட்டு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். டீம் வந்து ஜெயிக்கிற போது மட்டும் இருந்தா அது ஃபேன் பேஸ் கிடையாது, தோக்கும் போது இருக்கணும். தோக்கும் போது இருக்கணும், ஆனா எப்படி தோக்குதுன்னு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான குறைகளை நீங்க சொல்லணும். அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ற மென்டாலிட்டியில இருக்கணும். பஞ்சாப் மேட்சுக்கு அப்புறம் கூட எல்லாரும் வந்து ஆர்சிபி அடிக்க போறோம் அப்படி இப்படின்னு பேசி லாலிபாப் கொடுக்க போறோம் அந்த மாதிரிலாம் பேச்சு விட்டுட்டு இப்ப வந்துட்டு 5 கப் வச்சிருக்கோம்னா எதுக்குடா பேச்சு விடுறீங்க? பேச்சு விடாதீங்கன்றானா ப்ரோ? நேத்து கப் அடிச்ச ஆர்சிபி எல்லாம் இப்ப பேச வராங்க ப்ரோ. என்னதான் 2 மேட்ச் தோத்துருந்தாலும் ஏப்ரல் 5 சின்னசாமியில வச்சு ஆர்சிபியை நல்லா உரிக்கிறோம் ப்ரோ. மீன் மாதிரி செதிலா வெட்டுறோம். ஏப்ரல் 5 அவங்க சத்தியமா வெறுத்துருவாங்க. அதனால நாங்க அடிச்சு தூக்குறோம். ஏப்ரல் 5 மட்டும் இல்ல, ஃபைனல் மே 31 சின்னசாமியில தான் எந்த டீம் வருதோ அந்த டீமையும் அடிக்கிறோம். If anything I have learned from all my cricketing experiences, வாய் விடக்கூடாது. பேசுனா ஜெயிச்சுட்டு பேசணும், இல்லனா பேசக்கூடாது. ஜெயிக்கிறவன் பேசதான் செய்வான், அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியலனா நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கக்கூடாது. எனக்கு என்னன்னா அந்த ஆர்சிபி ஃபேன் பேசினது, அவன் வந்து சண்டைக்கு போய் அக்ரெசிவா பேசியிருந்தா கூட இவர் பேசினது வேலிட்னு ஆயிருக்கும். அவன் சொன்னது இன்னும் தப்புலாம் இல்லை. என்ன கப்பு ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்கடான்னு சொன்னீங்க, இப்போ நீங்க ஓவரா பேசக்கூடாது ஜெயிச்சுட்டோம் அப்படின்றதுல ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சா பேசதான் செய்வான், சும்மா ஜெயிக்கல. சிஎஸ்கே 2 வாட்டி தோக்கடிச்சுட்டு போய் ஜெயிச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் தோக்கடிக்கிறாங்க. 2024 தோக்கடிச்சானுங்க. ஸோ சும்மா வந்து அவங்க டீம் இப்போ பீக்கில் இருக்குன்னா பேசதான் செய்வானுங்க. கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் பேசலாம். நம்ம டீம் அதை வந்து சரிப்படுத்தணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்கிறாங்களே தவிர சிஎஸ்கேவை அடிக்க மாட்டாங்க. ஏன்டா அப்படி ஒரு டீம் எடுத்தீங்கடான்னு. எந்த ஒரு ஃபேன் ஃபைட்டுமே இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக போனதே இல்லை ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். மும்பை சிஎஸ்கேன்றது கூட இருக்கும், எப்போயுமே அந்த ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கும் அதுக்குள்ள. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2020 2021 சிஎஸ்கே எம்ஐலாம் பீக்ல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஐபிஎல் முடிக்கும் போது வந்து ஓகே இனிமே இன்டர்நேஷனல் மேட்ச் சண்டை போடக்கூடாதுன்னு மீம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு யூனிட்டி இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேட்டு தான். எந்த கேப்டனா இருந்தாலும் சரி, நீ இந்தியனா இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது, ஹேட்டு தான்ன்ற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்கப்பா. பாருங்க எஸ்டர்டே ஐபிஎல் மேட்ச் பி லைக் இங்கே போட்டிங்கன்னா அட போங்கடா, ஃபுல்லாக இதுதான் சிஎஸ்கே தான். இப்பயும் வந்து இந்த டீம் பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு காம்பினேஷன் என்கிட்ட இருக்குது, நான் அதை கொடுக்குறேன். ஆனால் இங்கே போக மாட்டாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ பிரேவிஸ் வந்துட்டா அந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். என்னதான் இருந்தாலும் ஆனால் பவுலிங் கரெக்டாக கொடுக்கணும்ல, அது என்ன பண்ண முடியும்? பவுலரை எடுத்துட்டு பவுலிங் கொடுக்காம இருந்தா என்னடா? ஒன்றும் இல்லை நண்பர்களே, 2023 மும்பை இந்தியன்ஸ் ஃபார்முலா ஃபுல்லாக பேட்ஸ்மேனாக அடிக்கிட்டு பவுலர் ஓவர் டன்னுக்கே 4 ஓவர் கொடு, அக்கீல் ஹுசைன் எடுத்துட்டு அவனுக்கு 4 ஓவர் கொடு, அவன் பேட்டிங்கும் ஆடுவான், 2 பக்கமும் நல்லது. அது போக நூர் அகமது, கலீல் அகமது, அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா போட்டுருவாங்க. நூர் அகமது, கலீல் அகமது, அக்கீல் ஹுசைன், ஓவர் டன், இவங்க 4 பேர் 16 ஓவர் ஆச்சா. அது போக தூபைக்கு 2 ஓவர் தள்ளி விடு. நம்ம டீமுக்கு அதான் பண்ணணும், வேற வழி இல்லை. பிரசாந்த் வீரை எடுக்க முடியாது. பிரசாந்த் வீரை எடுத்தா கார்த்திக் சர்மாவை எடுக்க முடியாது. 2 பேரும் எடுக்க முடியாது. அந்த காம்பினேஷன் என்னோட காம்பினேஷன் படி, என் காம்பினேஷன் டீமை சொல்றேன். சாம்சன், ரித்துராஜ், ஆயுஷ், தூபே, பிரேவிஸ், சர்ஃபராஸ், தோனி, அக்கீல் ஹுசைன், ஓவர் டன். எத்தனை பேட்ஸ்மேன் என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ராமகிருஷ்ணா கோஸையும் எடுக்கலாம். அவன் பவுலிங்கும் ஓரளவுக்கு போ, எனக்கு நீ 50 ரன் மேல கொடுக்காம இருந்தா போதும்பா சாமி அப்படின்ட்டு அவன் பேட்டிங்கும் ஆடுவான். அப்படி இருக்கும்போது 10 பேட்ஸ்மேன் ஆயிடும் உங்களுக்கு. 11 பிளேயர்ல 10 பேர் பேட்டிங் ஆடுவான். அதுக்கப்புறம் 100 அகமது வருவான், அவனுமே ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவான். பேட்டிங்னா ஒரு 5 ரன் 10 ரன் அடிக்கலாம் அடிப்பான். இந்த டீம் படி போனீங்கன்னா பவுலிங்ல 230 கொடுத்துருவீங்க எல்லா மேட்சும், அது வந்து சந்தேகமே இல்லை. ஆனா 230 நீங்க சேஸ் பண்ணலாம், ஏன்னா வர்ற 10 பேருமே பேட்ஸ்மேன். யோசிச்சு பாருங்க, மிடில் ஆர்டர்ல தூபே, பிரேவிஸ், சர்ஃபராஸ், தோனி, அக்கீல் ஹுசைன், ஓவர் டன்னே அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண கோஷ், 10 பேட்ஸ்மேன். ஒரு நம்பிக்கை வரும். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கேவலமா ஆனாலும் 205 அடிச்சிட்டாங்க. வெறும் 7 பேட்ஸ்மேன் வச்சே இவ்வளவு அடிச்சிட்டாங்கன்னும் போது 10 பேட்ஸ்மேன்னா கண்டிப்பா 230 40 அடிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு பவுலிங்குமே அந்த அளவுக்கு அடி வாங்காது. என்ன மேட் ஹென்ரி போயிட்டு உங்களுக்கு ராமகிருஷ்ண கோஷ் வரான், பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. மேட் ஹென்ரியும் பிறந்துட்டு தான் இருக்காங்க. அன்சுல் கம்போஸுக்கு பதிலாக ஓவர் டன் தூபைக்கு கொடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும். பவுலிங் வீக் தான், பட் ஸ்டில் திஸ் டீம் கேன் டூ இட் இஃப் தே ஃபயர் இன் பேட்டிங். தோனி மறுபடியும் வருவாருன்னு தான் தோணுது. ஏன்னா பிராக்டிஸ்ல ஆடுறாருலாம் நியூஸ் வருது, என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பஞ்சாப் கூட ஆடும்போதே நம்ம நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த சர்ஃப்ராஸ் கான் பின்னாடி அடிக்கிற ஷாட்ஸ்ல எப்பயுமே வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். எல்லாருக்குமே தெரியும், 2014 இருந்தே அவன் அப்படிதான் ஆடி இருக்கான். அப்படி இருக்கும்போது தூபேயும் சர்ஃப்ராஸும் ஆடுற மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் இருந்ததுன்னா இட் இஸ் ஈவன் பெட்டர். ஏன்னா தூபே வந்து டவுன் த கிரவுண்ட் மட்டும் தான் அடிப்பான். அட் த சேம் டைம் சர்ஃப்ராஸ் வந்து ஸ்கூப் அதுல தான் நிறைய அடிப்பான். அப்படி இருக்கும்போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒன்று, அது போக வந்து இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் மாத்திக்கிட்டே இருக்கணும்.
இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அது இவங்க 2 பேர் வந்து நின்னாங்க ஒரு 4-5 ஓவர்னா சிஎஸ்கே கேன் வின் எவ்ரி மேட்ச். அந்த மாதிரி ஒரு காம்போ இது. அது போக பிரேவிஸ் வேற இருக்கான். பிரேவிஸ் நம்பர் 4 அடிக்கி விட்டு நாட் அ பேட் லைனா பட்டால் நண்பர்களே. 3 பேர் ருத்துராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்திரை 3 பேர்ல 1-2 பேருக்கு அடிக்க யாருமே அடிக்கலனாலும் பிரேவிஸ் வருவான். அதுக்கப்புறம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், அது போக தோனி, ஓவர்டன், அகில் ஹுசைன், ராமகிருஷ்ண கோஷ். லாங் பேட்டிங் லைன் அப். விட்டா சீதி 2 கீஞ்சிரும். அப்புறம் எல்லாம் புளி தூக்கி விட வேண்டியதான். அப்படி இருக்கும்போது இதுதான், இதை வச்சு இங்க உள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க கேட்ச் வந்தா பிடிக்கணும். கேட்ச் பிடிக்கலன்னா இப்போ கம்பெனி பொறுப்பு, அவ்வளவுதான். தோனி வரலன்னா தோனிக்கு பதிலா இன்னொரு கார்த்திக் சர்மா எடுக்கிறது பதிலா இவனே எடுத்துலாம். பிரசாந்த் வீர் எடுத்துட்டு பவுலிங் கொடுக்கணும். உங்களுக்கு பவுலிங் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க வந்து துபாய்க்கு 2 ஓவர் கொடுக்கறதுக்கு பிரசாந்த் வீருக்கு 2 ஓவர் கொடுக்கலாம். ஆனா நீ கொடுக்கணும், அவ்வளவுதான். டீமை தான் சொல்ல முடியும். இருக்க டீம்ல இதுதான் பெஸ்ட் 11 எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே நண்பர்கள், எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு கிரிக்கெட் பத்தி பேசி. ஏ ஜேகே, என்ன தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீ வீடியோவை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீக் ரெடிட் ரீகேப்க்கு சேலஞ்ச் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெடிட்டே நான் எடுக்க வேணாம்னு யோசிச்சேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு லைவ் ஸ்ட்ரீம் அது இதுன்னு. பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்காகவே நான் எடுத்தேன். நான் வந்து நிறைய சேலஞ்ச் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஐபிஎல் டைம் எனக்கு என்னன்னா, ஐபிஎல் டைம்ல எப்பவுமே வீடியோ போட்டால் சரியா ஓடாது. ஆனால் ஐபிஎல் டைம்ல இப்போ ஓடுது. ஏன்னா ஐபிஎல்லே ஓடலை சரியா. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவும் நல்லா போச்சுன்னா நான் சேலஞ்சஸ் கிரீன் ஸ்க்ரீன் வச்சுலாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். கிரீன் ஸ்க்ரீன் வச்சு மீம்ஸ் போடுற மாதிரி உங்களுக்கு சப்மிஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடலாம். நான் ஐபிஎல்காக சரி வெயிட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் ஐபிஎல் அப்பவும் ஓரளவுக்கு நல்லா தான் வியூஸ் போகுதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, போட்டுடலாம் அப்படின்றதான் யோசிக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்தாதான் என்னால் மறுபடியும் அதை வந்து போட முடியும். இந்த சிங்கிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டேன். அது 100K இவ்வளோ முக்கி தொட்டுச்சு. அந்த மாதிரிலாம் போறப்போ எனக்கு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. சரி, எதுக்கு யூனிக்கா பண்ணி அது சரியா போகாம இருக்கிறதுக்கு எது சேஃபர் ஆப்ஷனோ அதே நான் சூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றதான் எனக்கு யோசனையா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ நாசமா போச்சுன்னா அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவும் அது பாதிக்கும். அதுக்கு நான் சேஃபர் ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ண பார்ப்பேன். ஐ லைக் டூயிங் வாட் ஐம் டூயிங்ன்றது கிடையாது. ஐ டூ வாட் ஐ ஷுட் அப்படின்றதா மேட்டர் இங்க. ஏன்னா எனக்கு ஐடியாஸ் இல்லாம இல்லை. ஆனால் அந்த ஐடியாஸ் எல்லாமே போட்டா வியூஸ் வந்து கன்வெர்ட் ஆகாது. வியூஸ் கன்வெர்ட் ஆகலன்னா சேனல் பாதிக்கும், சேனல் செத்து போயிடும். அதனால புரிஞ்சுக்கங்க. ஓகே நண்பர்களே, என்னால் எனக்கு லைவ் ஸ்ட்ரீம்லேயும் டயர்டாக இருக்கு, இங்கேயும் டயர்டாக இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாஸ் ஆனால் ஏற்றுக்கங்க, வாய் விடாதீங்க. டீம் மறுபடியும் மீண்டு வர வரைக்கும் சும்மா அமைதியாக இருங்க. பேசதான் செய்வான். 18 வருஷம் நீங்கள் பேசணும், நம்ம பேசணும், எல்லாம் பேசணும்ல. அப்போ அவனால் பதிலே சொல்ல முடியாமல் கேட்டுட்டு இருந்தான். இப்போ அவன் பேசுகிறான், நம்ம கேட்டு தான் ஆகணும். எஸ்பெஷலி போய் வாயை விட்டுட்டு தோத்தக்கப்புறம் அவன் பேசதான் செய்வான். நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவன் ஜெயிச்சிருக்கான், ஜெயிச்சவன் பேசுவான். ஓகே நண்பர்களே, இந்த வாரம் எனக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா நான் எவ்வளோ கொடுப்பேன்? 7 கொடுக்கலாம். 7 out of 10. தலை ஃபார் அ ரீசன். தலை வந்தால் தான் உண்டு. ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, that's pretty much it. I hope you guys enjoyed the week. I didn't enjoy. What a bloody life, man. Okay, anyways நண்பர்களே, thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. Good night.